மக்களே இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த டைமில் கரெக்டாக ஈவினிங் ஒரு 5 o'clock ஸ்டாரத்தில் இருக்கேன். இங்கே பாருங்க, அதை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த டிச்சு ஓரத்துலே கூழ் கடை பார்த்தா வச்சுக்கோங்களேன். அங்கே உள்ள அந்த அந்த கொசுக்கள் பூரா அந்த டம்ளர் அந்த கப்பு மேலாம் முக்கியம் பார்த்தா வச்சுக்கோங்க. அது வந்து பெரும்பாலும் மக்கள் வந்து என்ன பண்ணா வச்சுக்கோங்க, விரும்பி அதை வாங்கி சாப்பிடும்போது நிறையா இன்ஃபெக்ஷன், நிறையா அந்த நோய் தொற்றுகள் இது மாதிரிலாம் ஏற்பட்டு நிறைய என்ன பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, பெரும்பாலும் பணத்தை வந்து வாரி அரைச்சிட்டு இருக்கிறாங்க மக்கள். இது மாதிரி நல்லா நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் எடுத்து சொன்னாலும், ஆனால் பெருசாக யாருமே அதை வந்து மக்கள் வந்து சொல்கிறோம் வச்சுக்கோங்களேன், ஒரு கேர்லெஸ்ஸாக அதை எடுத்துக்கிறது, ஒரு சொல்ல சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை, ஒரு கேர்லெஸ்ஸாக இப்போ ஒன்று வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி விட்டு அப்படி போயிடலாம் நினைக்கிறாங்க. ஆனால் பட்டு இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த மாதிரி ரோடு ஓரத்தில் இருக்கிற அந்த ஃபுட்டு, அந்த பக்கத்துலேயே அந்த தூர் வராமல் இருக்கும் நிறைய அந்த சாக்கடை, அப்போ தான் வச்சுக்கோங்களேன் அந்த சுகாதார சீர்கேடு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களால் நிறைய மக்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹாஸ்பிட்டலில் போய் கோடி கணக்கில் கிட்டத்தட்ட லட்ச கணக்கில் வந்து அவங்க உயிரை வந்து பாதுகாக்கிறதுக்கு நிறையா வந்து செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. சரியான கூட்டங்க. அதை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த ரோடு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நவர கூட முடியல, அந்த அளவுக்கு வந்து ஸ்கூட்டை வந்து போயிட்டு இருக்கு பாருங்க. இந்த பக்கம் போனால் அந்த பக்கம் வண்டி வருது, இந்த பக்கம் போனால் வச்சுக்கோங்க எந்த பக்கம் போகிறதே தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நிறையா பாருங்க, இந்த டிச்சு பாருங்க, சரியா இருந்ததுதான் அப்படியே. இங்கே என்னதான் பண்ணிட்டு இருக்கிறாங்களா இல்லை என்ன தெரியல. சென்னை இது சேலம் வந்து ஒரு மாநகராட்சி, நகராட்சி வந்து சுகாதார சீர்கேடு வந்து அழிஞ்சிட்டு இருக்கலாம். இதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன், என்னன்னா கோயம்புத்தூரை பற்றி. அது வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே வந்து அப்படி ஒரு ரசிகம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க பாருங்க, இந்த சைடு பாருங்க, அதாவது ரைட் சைடு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க பாருங்க, அந்த ஓரம் பாருங்க, அப்படியே அதை ஒரு க்ளீன் பண்ணாமல் ப்ளீச்சிங் பவுடரை மட்டும் போட்டு கொட்டி வச்சிருக்காங்க. இந்த மாதிரிலாம் வந்து சுகாதாரத்துறையெல்லாம் என்னதான் பண்ணிட்டு இருக்காங்களா தெரியல. இது ஒரு சிவியராக ஒரு ஆக்ஷன் எடுத்தால் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது நினைக்கிறேன். ஏன்னா நம்ம என்னதான் வீடியோ எடுத்து கூவி கூவி போட்டாலையும் அது மக்களுக்கு வந்து சரியா பெருசாக வந்து அது கண்டுக்க மாட்டாங்க. நல்லா ஆடல் பாடல் நிகழ்ச்சி அரைகுறை இந்த மாதிரி வீடியோ எடுத்து போட்டால் மட்டும்தான் நல்லா பார்ப்பாங்க நினைக்கிறேன். நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, அந்த ரெட் லைட் பற்றிலாம் போட்டதுக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, ஏன் அந்த ரெட் லைட் பற்றி போட்டுட்டே இருக்கிறீங்க, வேற இதே இல்லையா, கண்டென்ட்டே இல்லையா அப்படின்ட்டு. இந்த கண்டென்ட்லாம் எடுத்து போட்டோம்னு வச்சுக்கோங்க, எவனும் பார்க்க மாட்டான், அப்படியே ஸ்கிப் பண்ணி விட்டு இவங்க நடக்கலாம் ஏதோ உழையிட்டு இருக்கான் அப்படின்ட்டு போயிட்டு இருப்பாங்க. சரி விடுங்க, அவங்க ஏதோ ஒன்று சொல்கிறவங்க சொல்லட்டும், நாம் வந்து நம்ம வேலையை கரெக்டாக பார்க்கலாம். கடவுளை மாதிரி வச்சுக்கோங்க, நியூ பஸ் ஸ்டாண்டு கிளம்பியாச்சு, அது நடந்து போயிட்டு இருக்கோம். ஏதோ தொண்டவர் சரியில்லைங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த ரோடு ஓரத்தில் இருக்கும் நிறையா ஃபுட்டு வந்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டை மட்டும் வாங்கி சாப்பிடுங்க. தயவுசெய்து அந்த டிச்சு ஓரங்கிற அந்த கையெழுத்து சோழன் ஆகட்டும், நிறையா அந்த பழக்கடையாகட்டும், அப்புறம் ஜூஸ் கடையாகட்டும், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் விரும்பி சாப்பிட வேண்டாம். அது என்ன வச்சுக்கோங்களேன், நீங்கள் அந்த விரும்பி சாப்பிடும் போதே அது இப்போ தெரியாது, கண்டிப்பாக ஃபியூச்சரில் பார்த்தா வச்சுக்கோங்களேன் மிகப்பெரிய ஒரு என்னென்னு வச்சுக்கோங்களேன் இழப்பீடை வந்து நீங்கள் தான் சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வரும்னு நினைக்கிறேன். நிலைமைக்கு வந்துடுவீங்க. ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம எந்த அளவுக்கு ஜங்ஷன் ஃபுட்டு எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகி போயிட்டே இருக்கோம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மக்கள் வந்து டிஃப்ரெண்ட்டான நோய்களும் வியாதிகளும் வாங்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு இல்லாமல் மட்டும் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஹாஸ்பிட்டலில் போய் கொட்டிட்டு இருக்கிறாங்க. நானா லைவ்ல கண் கூட பார்க்கும்போது பாவங்க, இந்த ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கஷ்டப்பட்டு உழைச்சி வேறு சிந்தி பாவங்க ஹாஸ்பிட்டலில் போய் கொட்டிட்டு இருக்கிறாங்க அந்த மக்கள். என்னதான் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. தயவுசெய்து அது யாரும் அந்த மாதிரி பண்ண வேண்டாம். இங்க பாருங்க உங்க லவர்ஸை பார்த்தீங்களா, என்னடா கொடுமை, அட கடவுளே, என்ன கொடுமை சரவணா, என்ன பண்றது பாருங்க. காலமும் அந்த அளவுக்கு முன்னேறிட்டு போயிட்டே இருக்கு.